வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். வெள்ளை சோள மாவு வச்சு ஒரு பனியாரம், மில்லட்ஸ் இல்லாட்டி சிறுதானியம். அது இந்த வருஷமுக்கான ஆண்டுகளை இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயராக அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவும் அதை ஃபாலோ பண்ணுது. அதனால் அதை வச்சு சில டிஷ்ஷை இனிமேல் அப்பப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஐட்டம்ஸ்லாம் இதே தான். முட்டைக்கோஸ், கலர் கொடை மிளகா, கேரட் கொஞ்சம் செத்தி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே இஞ்சி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ முட்டைக்கோசு, கேரட்டு, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நடுவில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு சேர்த்திங்கன்னா காய் வதங்குற ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக ஆகும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா போட பிரியமானவங்க அதை போட்டுக்கலாம். அது போட்டு இப்போ சோள மாவு 1.5 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு போட்டு இந்த வதக்கி வச்ச காய் எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour சிட்டிங் டைம் சொல்லுவாங்கள்ல, அது விட்டுட்டு பனியார சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடான உடனே இதே மாதிரி கையில் அமுக்கி அமுக்கி மசால் வடைக்கு தட்டுவோம்ல, அதே மாதிரி அமுக்கி அமுக்கி மாவை உருட்டி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு குழியிலையாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகிற அளவுக்கு சூடு பண்ண உடனே அடுப்பு மீடியமாக இல்லாட்டி சிம்லேயே இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்தால் தான் உள்ளுக்குள்ளாரையும் வேகும், இல்லாட்டி மேலே வெந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். அது நல்லா வச்சு அதே மாதிரி வேக வச்சு இது மூடி போட்டு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே திரும்பினா அது நல்லா செவந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதாகிடும். அப்புறம் இந்த பக்கம் குழி பணியார கம்பி இதை மாதிரி கிடைக்கும். அது கிடைக்கலன்னா ஸ்பூன் வச்சு கூட திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூன், ஃபோர்க் எதை வச்சு வேணாலும். அப்படி இது வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி குழி பணியாரம் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். அதை திருப்பியும் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி சிம்மில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த கம்பியை வச்ச குத்தி பார்த்திங்கன்னா அந்த மாவு எதுலேயும் ஒட்டாது. அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வெந்துருச்சுன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு சட்னி, நல்ல சட்னி உங்களுக்கு என்ன காம்பினேஷனில் பிடிக்குமோ அந்த சட்னியோட சர்வ் பண்ணலாம். இன்னொரு செட்டில் பசங்களுக்காக நான் மேலே கொஞ்சோண்டு சீஸ், ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு செஞ்சேன். அதையும் காமிக்கிறேன். நான் நார்மல் க்யூப்டு சீஸ் தான் யூஸ் பண்ணேன். அந்த க்யூபாக கிடைக்கும்ல, எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கோங்க. அதை கிரேட்டரில் செத்திட்டு அதை அப்படியே மேலே வச்சிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் உருகிடும். அதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான குழி பணியாரம். அப்பப்போ இந்த மில்லட்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஒரே மாதிரி ரைஸ் மட்டுமே சாப்பிடாமல் ஒரு சேஞ்ச் இருக்கும். இதே மாதிரி நிறைய நல்ல ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.